அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 11 அதாவது வேதிய ஒருங்கிணைப்பு என்ற இந்த பாடத்திலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது நாளமில்லா சுரப்பிகளின் குறை மற்றும் மிகை செயல்பாடுகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய கோளாறுகளை பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஹைப்போ and hyperactivity of endocrine glands and related disorders இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, நாளமில்லா சுரப்பிகளினுடைய குறை சுரப்பு மற்றும் மிகை சுரப்பு ஆகியவை பல்வேறு கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. அவற்றில் ஒன்று குள்ளத்தன்மை, டுவார்ஃபிசம் என்று சொல்கிறோம். டுவார்ஃபிசம் குழந்தைகளில் வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. இதனால் எலும்பு மண்டல வளர்ச்சி மற்றும் பால் முதிர்ச்சி தடைபடுகிறது. இந்த குள்ளத்தன்மை பண்பை பெற்றவர்கள் அதிகபட்சம் 4 அடி உயரம் மட்டுமே இவர்கள் வளருவார்கள். இவர்களுடைய அதிகபட்ச உயரமானது 4 அடி மட்டுமே. இது குள்ளத்தன்மையினுடைய அறிகுறிகள். அடுத்து நாம் இந்த குள்ளத்தன்மைக்கான இங்கே அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. உங்களுடைய உயரம் இதை பாருங்கள், உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ராட்சதத்தன்மை, ஜெஜாண்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம அசுரத்தன்மை என்றும் சொல்லலாம். குழந்தைகளில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக, அதாவது உபரியாக சுரப்பதால் ராட்சசத்தன்மை ஏற்படுகிறது. ராட்சதத்தன்மை ஏற்படுகிறது. இதனால் எலும்பு மண்டல வளர்ச்சி மிகையாக இருக்கும். இவங்களுடைய உயரமானது கிட்டத்தட்ட 8 அடி உயரம் வரை அவங்க வளருவாங்க. கை கால்கள் வளர்ச்சிக்கேற்ப உடல் உறுப்புகளின் வளர்ச்சி விகிதம் அவர்களுக்கு இருப்பதில்லை. உடல் உள்ளுறுப்புகளினுடைய வளர்ச்சி விகிதம் அவ்வாறு இருப்பதில்லை. இதற்கான இந்த படத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். ரொம்ப ஓவரான ஹைட் இருக்குது பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகும்போது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது இயல்பான, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இது இயல்பானவர் உயரத்தை பெற்றவருங்க. இவங்க தான் என்னென்னா ரொம்ப அதிகமாக, அதாவது ஜெய்ஜாண்டிசம் கூடிய அசுரத்தன்மையை பெற்றவருங்க. அப்போ அவருடைய ஹைட் கிட்டத்தட்ட 7 to 8 அடி உயரத்துக்கிட்ட வளருவாங்க. ஆனால் இயல்பான உயரம்ங்கிறது கிட்டத்தட்ட 5 அடி தான் இருக்கும், 5.5 அடி இருக்கலாம். ஆனால் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க போகும்போது ரொம்ப உயரமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்கு. சரி, அடுத்து நாம் 2வது அந்த நாளமில்லா சுரப்பினுடைய சுரப்பு, அதனுடைய அதிகரித்த சுரப்பு அல்லது குறைவான சுரப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்களில் இப்போ நம்ம 2 சொன்னோம். ஒன்று குள்ளத்தன்மை, வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரந்தால் குள்ளத்தன்மை குழந்தையில் ஏற்படுகிறது. அது மாதிரி குழந்தையில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் ராட்சதத்தன்மைன்னு சொல்கிறோம். அடுத்தது வளர்ச்சி ஹார்மோன் பெரியவர்களில் அதிகமாக சுரக்கும்போது ஏற்படக்கூடிய நோய் தான் அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்கிறோம். அக்ரோமெகாலி பெரியவர்களுக்கு இந்த வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரப்பதினால் இந்நிலை தோன்றுகிறது. இந்த நோயினுடைய அறிகுறிகள் என்று எடுத்துக்கொண்டால் கை எலும்புகள், கால், பாத எலும்புகள் மற்றும் தாடை எலும்புகள் மிகை வளர்ச்சி பெறுகின்றன. மிகை வளர்ச்சி, அதிகமான வளர்ச்சியை பெறுகிறது. மேலும் இன உறுப்புகளின் ஒழுங்கற்ற செயல்பாடுகள், வயிற்றுறுப்புக்கள், நாக்கு, நுரையீரல்,
இதயம் மற்றும் கல்லீரல், மண்ணீரல் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளான தைராய்டு, அட்ரீனல் போன்றவை பெரிதாவது, இவைகள் வீங்கிய நிலையில், அதாவது பெருசாக இருக்கும் ஆகியவையும் இந்நோயினுடைய அறிகுறிகளாக காணப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்த அந்த அக்ரோமெகலி, அதற்கான அந்த உருவ அமைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை அந்த அக்ரோமெகலி நோய்க்கான அந்த அறிகுறியை காட்டக்கூடியதில் அதில் அந்த தாடை பகுதியெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் தடித்து வித்தியாசமாக இருக்கணும். இயல்பான மனிதர்கள் போன்று இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே பார்க்க போகும்போது நம்ம அதில் என்ன சொன்னோம், அக்ரோமெகலியை பொறுத்தவரை கை எலும்புகள், கால் பாத எலும்புகள் மற்றும் தாடை எலும்புகள் மிகை வளர்ச்சி பெறுகின்றன. இன உறுப்புகளின் ஒழுங்கற்ற செயல்பாடு, வயிற்றுறுப்புகள், நாக்கு, நுரையீரல், இதயம், கல்லீரல், மண்ணீரல் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளான தைராய்டு, அட்ரீனல் போன்ற சுரப்பிகள் பெரிதாக மாறுவது அல்லது வீங்குறது, இதுதான் இந்த அக்ரோமெகலியினுடைய அறிகுறிகளாக நாம் சொல்கிறோம். அடுத்த நோய் பாருங்க, கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டினிசம், இந்த கிரிட்டினிசம்ங்கிறது எதனால் ஏற்படுதுன்னுட்டா, குழந்தைகளில் தைராய்டு சுரப்பினுடைய சுரப்பு குறைவதனால் ஏற்படக்கூடியதான் கிரிட்டினிசம். குழந்தைகளில் இந்த தைராய்டு சுரப்பானது, அதாவது தைராக்சின் ஹார்மோன் இருக்குல்ல, அந்த T3 T4 சொல்லுவோம், அந்த தைராய்டு ஹார்மோன்கள் அதனுடைய சுரப்பு குறைவாக சுரக்கிறதுனால இந்த நிலை ஏற்படுகிறது. யார்கிட்ட அப்படின்னா குழந்தைகளில். இதனுடைய அறிகுறியில் எடுத்துட்டோம்னா குறைவான எலும்பு வளர்ச்சி, பால் பண்பின் முதிர்ச்சியின்மை, அடுத்து மன வளர்ச்சி குறைதல், தடித்த சுருங்கிய தோல், தடித்த துருத்திய நாக்கு, உப்பிய முகம், குட்டையான தடித்த கை மற்றும் கால்கள், இது போன்ற பல்வேறு அறிகுறிகளை பெற்றிருப்பாங்க. இது தவிர மற்ற அறிகுறிகள்னு சொல்லும்போது, அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம் சொல்லக்கூடிய BMR, பேசல் மெட்டபாலிக் ரேட், BMR குறைவாக இருக்கும். அதுமாதிரி குறைந்த நாடி துடிப்பு, குறைந்த உடல் வெப்பநிலை மற்றும் இரத்த கொலஸ்ட்ராலுடைய அளவானது அதிகரித்து காணப்படும். அப்போ கிரிட்டினிசம் சொல்லக்கூடிய இந்த தைராய்டு சுரப்பினுடைய சுரப்பு குறைவாக குழந்தைகளில் இருக்கும்போது இந்த மாதிரி பல்வேறு நிலைகளை உருவாக்கும். அதனுடைய படத்தை எங்கள் குழந்தைய காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதை கிரிட்டினிசத்திற்கான அறிகுறிகளை கொண்ட ஒரு குழந்தையினுடைய கேரக்டரு. அதில் பார்த்தீங்கன்னா நாக்கு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்களையெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் வீங்கினது மாதிரி இருக்கும். இது போன்ற பல்வேறு அறிகுறிகளை பெற்றும். சரி, இப்போ அடுத்து இதை கிரிட்டினிசத்துக்கானது. அடுத்து நான் பார்க்கக்கூடியது மிக்சிடீமா. இது ஆக்சுவலாக பெரியவர்களில் தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கிற போது ஏற்படக்கூடிய நோய் தான் மிக்சிடீமா. இது வேற ஒரு பேர்லையும் சொல்கிறாங்க. எப்படி? கல்லின் நோய். இந்த நோய்க்கு பேர் என்னண்டா கல்லின் நோயின்னு சொல்கிறோம். மிக்சிடிமான்ற நோய்க்கு இன்னொரு பேர் கல்லின் நோய். இந்த நோய்க்கான அறிகுறிகள் கீழே கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த படத்தை பாருங்கள். அது பாருங்கள், மெல்லிய கண் புருவ அமைப்பு, அது மாதிரி கண்ணுடைய அந்த கீழ் பகுதி இருக்குது பாருங்கள், அதில் நீர் கோர்த்த கண் பகுதி. அது சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவர்களுக்கு தான் அந்த மாதிரி கண்ணினுடைய கீழ்ப்பகுதி வீங்கின மாதிரி இருக்கும். அதாவது வீங்கிருக்குன்னா அங்கே நீர் கோர்த்த நிலை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா முகம் இருக்குது பாருங்கள், முகத்துடைய தோற்றம் அதாவது எப்படின்னா உலர்ந்த
மந்தமான ஒப்பிய முகம், ரொம்ப நேரம் தூங்கிய பிறகு ரொம்ப நேரம் தூங்கி என விழித்தெழும்போது முகத்தினுடைய அந்த உருவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உலர்ந்த மந்தமான ஒப்பிய முகம். இது போன்ற பல்வேறு அறிகுறிகள் இருக்கும். அதைத்தான் இங்கே மிக்சிடிமாவினுடைய அறிகுறிகளாக காட்டியிருக்காங்க. இங்கே என்னென்ன பண்புகள் மிக்சிடிமாவின் அறிகுறிகள் கொடுத்துருக்குன்னா, ஒன்று குன்றிய மூளை செயல்பாடு, மூளையினுடைய இயக்கங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம நினைவாற்றல் இழப்பு. அடுத்து நிதானமான உடல் இயக்கம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுமாதிரி நிதானமான பேச்சு, பொதுவான உடல் பலவீனம், உலர்ந்த சொரசொரப்பான தோலில் ஆங்காங்கே மட்டும் ரோமங்கள் காணப்படுவது, உப்பிய முகம், பிறழ்ந்த இன உறுப்பு செயல்பாடு, அதாவது இயல்பாக இருக்காது. இன உறுப்புகளுடைய செயல்பாடுகள் அசாதாரணமாக இருக்கும். மாதிரி குறைந்த அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம், அந்த பிஎம்ஆருங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அது மாதிரி பசியின்மை, குறைந்த உடல் வெப்பநிலை, இது போன்ற பல்வேறு அறிகுறிகளை இந்த மிக்சிடிமாண்ட நோயை பெற்றவர்கள் பெற்றிருப்பாங்க. இப்போ மிக்சிடிமாங்கிறது பெரியவர்களில் தைராய்டினுடைய சுரப்பு குறைவாக இருந்தால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த மிக்சிடிமான்னு சொல்லக்கூடியது. மிக்சிடிமா பொறுத்தவரை தைராய்டு சுரப்பு குறைவதினால் பெரியவர்கள் ஏற்படக்கூடிய நோய். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தைராய்டு சம்பந்தமான நோய்கள் தான். அதில் மூணாவது நோய். முதல்ல நம்ம பார்த்தது கிரெட்டினிசம் பார்த்தோம், ரெண்டாவது மிக்சிடிமா பார்த்தோம். இப்போ அடுத்து கிரேவிஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு வேறு பேர்களும் உண்டு. தைரோடாக்சிகோசிஸ் அல்லது எக்ஸோப்தால்மிக் காய்டர் அப்படின்னு சொல்கிறோம். தைராக்சின் அதாவது தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைராக்சின். இதன் அதிகமான சுரப்பால் இந்த நோய் ஏற்படுகிறது. தைராய்டு சுரப்பில் வீக்கம், அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம் அதிகரிக்கிறது. அடிப்படை வளர்சிதை மாற்றத்தினுடைய அளவு 50 to 100% கூடிரும். அது ஏற்கனவே இருக்கிறத விட 50%லேருந்து 100% வரை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர் சுவாச வீதமும் கூடுது. உயர் கழிவு நீக்க வீதம், மிகை இதய துடிப்பு, மிகை இரத்த அழுத்தம், மிகையான உடல் வெப்பநிலை, துருத்திய கண்கள் பிதுங்கியது போன்ற வெளியில் தள்ளக்கூடிய நிலையில் இருக்க மாதிரி இருக்கும். துருத்திய கண் தசைகளில் செயல் குறைபாடு மற்றும் உடல் எடை குறைவு போன்ற பல்வேறு அறிகுறிகளை பெற்றிருக்கும். கண் தசைகளில் செயல் குறைபாடு மற்றும் உடல் எடை போன்ற பல்வேறு அறிகுறிகளை யார் பெற்றிருப்பாங்க? இந்த கிரேவின் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றிருப்பாங்க. அதனுடைய நீங்கள் படத்துக்கு கிரேவின் நோய்க்கு பாருங்கள், கண் அப்படியே பெருசாக விழிச்சிருக்க மாதிரி இருக்கும். கண் வெளிநோக்கி பிதுங்கிய நிலை, துருத்திய கண்கள், உடல் எடை குறைஞ்சிருக்கும். கண் தசைகளினுடைய செயல் குறைபாடுடையதாக இருக்கும். மிகையான இதய துடிப்பு, இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியது, மிகையான சுவாசம், மாதிரி மிகையான கழிவு நீக்க வீதம், அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீதம் அதிகரிக்கும். இதெல்லாம் இந்த கிரேவின் நோயின்னு சொல்லக்கூடிய எக்ஸோப்தால்மிக் காய்டர் அல்லது தைரோடாக்சிகோசிஸ் அதனுடைய அறிகுறியாக சொல்கிறோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது முன்கழுத்து கழலை, சிம்பிள் காய்டர்னு சொல்லும். அதுவுமே தைராய்டு சுரப்பி சம்பந்தமானது. முன்கழுத்து கழலை, இது மண்டல கழலை என்றும் அழைக்கப்படும். எண்டமிக் காய்டர், மண்டல கழலை என்றும் அழைக்கப்படும். இது தைராக்சின் சுரப்பு குறைவதால் ஏற்படுகிறது. தைராக்சின்கிறது தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோனில் ஒன்று. அடுத்து தைராய்டு சுரப்பி வீங்குதல், இரத்த சீரத்தில் தைராக்சினுடைய அளவு குறைதல், அதேபோல் முன் பிட்யூட்டி சுரக்கக்கூடிய TSH
தைராய்டு சுரப்பியை தூண்டிவிடும் ஹார்மோன், இதனுடைய சுரப்பு அதிகரிப்பு, டிஎஸ்ஹெச் ஹார்மோன் இருக்குல்ல, அதனுடைய சுரப்பு அதிகரிப்பு ஆகியவை முன்கழுத்து கழலையின் சில அறிகுறிகள். அதாவது தைராய்டு சுரப்பி வீங்கிறது, சீரத்தில் தைராக்சினுடைய அளவு குறைகிறது, பிட்யூட்டினுடைய முன்பகுதி சுரக்கக்கூடிய அந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோனுடைய சுரப்பு அதிகரிப்பு, இவையெல்லாம் அந்த முன்கழுத்து கழலையினுடைய ஒரு சில அறிகுறிகள். அதே போல் இந்த முன்கழுத்து அந்த கழலை சம்பந்தமான அந்த படத்தை பார்த்தா தெரியும், எந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதைத்தான் சிம்பிள் காய்டர்ன்னு சொல்கிறோம். தைராக்சினுடைய பற்றாக்குறை. தைராக்சின் ஏன் பற்றாக்குறையாது அப்படின்னா அதில் அயோடினுடைய அளவு குறைஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் 65% அயோடின் இருக்கணும். எதில்? இந்த தைராக்சின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனில் 65% அயோடின் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த தைராய்டு சுரப்பி வீங்கும். அதைத்தான் நம்ம எளிய காய்டர், முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மண்டல காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம உணவில் உப்பு சேர்க்க போகும்போது அயோடின் அடங்கிய உப்பு சேர்த்தோம்னா சரி பண்ணிடலாம். சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது டெட்டானி என்ற ஒரு நோய். இது பாராதைராய்டு சுரப்பி, அதனுடைய ஹார்மோன் இருக்குல்ல, பாராதைராய்டு ஹார்மோன் பிடிஹெச்னு சொல்லக்கூடிய இதன் சுரப்பு குறையும் பொழுது தான் இந்த டெட்டானி என்ற நிலை உருவாகிறது. அப்போ பாராதைராய்டு ஹார்மோன் குறைவதால், அதனுடைய சுரப்பு குறைவதால் இரத்தத்தினுடைய கால்சியத்தினுடைய அளவு குறைகின்றது. இரத்தத்தில் கால்சியம் குறைஞ்சா அந்த நிலைக்கு பேர் ஹைப்போகால்சிமியான்னு சொல்கிறோம். ஹைப்போகால்சிமியா, இங்கே ஆங்கில வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஹைப்போகால்சிமியா. இப்போ பாராதைராய்டு ஹார்மோனுடைய சுரப்பு நமது உடலில் குறைவது, அதைத்தான் ஹைப்போபாராதைராய்டிசம் சொல்கிறோம். ஹைப்போபாராதைராய்டிசம், அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் டெட்டானின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹார்மோனுடைய சுரப்பு குறையும் போது இரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு குறையுது. அந்த இரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு குறைந்த நிலையை ஹைப்போகால்சிமியான்னு சொல்கிறோம். இதன் காரணமாக ஹைப்போகால்சியான்னு சொல்லக்கூடிய இரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு குறைவதின் காரணமாக இரத்த பாஸ்பேட்டுடைய அளவு அதிகரித்து கால்சியம் மற்றும் பாஸ்பேட் சிறுநீரகத்தின் வழியே வெளியேறுவது குறைகின்றது. இரத்த பாஸ்பேட்டினுடைய அளவு அதிகரிக்கிறதுனால கால்சியம் மற்றும் பாஸ்பேட் சிறுநீரகத்தின் வழியே வெளியேறுவது குறைக்கப்படுகிறது. அதே மாதிரி வலிப்பு, தாடைகள் கிட்டி போதல், மிகை இதய துடிப்பு வீதம், மிகை உடல் வெப்பநிலை, தசை இறுக்கம் போன்ற பல்வேறு அறிகுறிகளை இந்த டெட்டானிங்கிறத பெற்றிருக்கும். டெட்டானிங்கிறதுடைய அதனுடைய அறிகுறிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. வலிப்பு, தாடைகள் கிட்டி போதல், மிகை இரத்த துடிப்பு வீதம், மிகை உடல் வெப்பநிலை, தசை இறுக்கம், இது போன்ற பல்வேறு அறிகுறிகளை கொண்டது இந்த டெட்டானி. டெட்டானி எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், இந்த பாராதைராய்டு ஹார்மோன் இரத்தத்தில் குறைவாக சுரக்கப்படும் போது, அப்போ இரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு குறையும். அந்த குறையக்கூடிய நிலையை ஹைப்போகால்சிமியான்னு சொல்கிறோம். அந்த நிலையில், ஹைப்போகால்சிமியான்ற நிலையில் இரத்தத்தில் பாஸ்பேட்டினுடைய அளவு அதிகரித்து கால்சியம் மற்றும் பாஸ்பேட் சிறுநீரகத்தின் வழியே வெளியேறுவது குறைஞ்சிருது. சரியா? அப்போ அதன் விளைவாக நம்ம உடலில் வலிப்பு, தாடைகள் கிட்டி போகிறது, மிகை இதய துடிப்பு, அதே மாதிரி மிகை உடல் வெப்பநிலை, தசை இறுக்கம் போன்ற ஏற்படும். இதைத்தான் நம்ம டெட்டானின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஹைப்பர் பாராதைராய்டிசம். அது ஹைப்போபாராதைராய்டிசம். ஹைப்போபாராதைராய்டிசம்ங்கிறது தைராய்டு ஹார்மோன் இரத்தத்தில் குறைவாக சுரக்கிறது, அதனால் டெட்டானி வருதுன்னு. டெட்டானி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, அங்கே ஹைப்போகால்சிமியாண்ட நிலை உருவாது. ஹைப்போகால்சிமியாண்ட என்ன, இரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு குறைவது. இங்கே நம்ம பார்க்கக்கூடியது ஹைப்பர் பாராதைராய்டிசம். ஹைப்பர்ண்டாவே அதிகம்னு அர்த்தம்,
பாராதைராய்டு ஹார்மோன் இருக்குல்ல, அது வந்து அதிகமாக சுரக்கப்படுவது. அப்போ இந்த நிலை பிடிஹெச்னு சொல்லக்கூடிய பாராதைராய்டு ஹார்மோனுடைய அளவு இரத்தத்தில் உயர்வதால் ஏற்படுகிறது. இதனால் என்ன ஆகும்? எலும்புகளில் தாது உப்புக்கள் குறைதல், எலும்புகளிலிருந்து அந்த கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் வந்து உறிஞ்சப்பட்டுரும். அப்போ எலும்பு வந்து என்ன செய்யும்? ரொம்ப சாஃப்டாக மெல்லியதாகிடும். அது மாதிரி முடிச்சுகள் உருவாதல், எலும்புகள் மென்மையாதல், தசை சுருக்க செயலிழப்பு, பொதுவான பலவீனம் மற்றும் சிறுநீரக கோளாறுகள் போன்றவை இந்த ஹைப்பர் பாராதைராய்டிசத்தினால் ஏற்படுகிறது. ஹைப்பர் பாராதைராய்டிசம் இதுக்கான டெட்டானிக்கோ அல்லது ஹைப்பர் பாராதைராய்டிசத்துக்கோ எந்த விதமான படங்களும் இல்லை. இப்போ ஹைப்பர் பாராதைராய்டிசம் சொல்லக்கூடிய இந்த அதிகமான பிடிஹெச் ஹார்மோனுடைய சுரப்பு ஏற்படுறதுனால இந்த நோய் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அதாவது பாராதைராய்டு ஹார்மோனுடைய சுரப்பு இரத்தத்தில் அதிகமாகிடுச்சுன்னா இப்படி வரும். இதனால் எலும்புகளில் தாது உப்புகள் குறைவது, முடிச்சுருவாவது, எலும்பு மென்மையாவது, தசை சுருக்க செயலிழப்பு, பொதுவான பலவீனம் மற்றும் சிறுநீரக கோளாறு, இதெல்லாம் வந்து ஹைப்பர் பாராதைராய்டிசத்தினுடைய அறிகுறிகள். இப்போ அடுத்த நோய் என்ன அப்படின்னு கேட்டால் அடிசனின் நோய்கள். அட்ரீனல் சம்பந்தமான நோய்கள். அட்ரீனல் அப்படின்னு சொல்கிறோம்ல, சிறுநீரகத்துக்கு மேலே காணப்படக்கூடிய. சரி, அடிசனின் நோயை பற்றி பாருங்கள். இந்நிலை அட்ரீனல் கார்டெக்ஸிலிருந்து குளுக்கோகார்டிகாய்டுகள் மற்றும் தாது கலந்த கார்டிகாய்டுகள் குறைவாக சுரப்பதால் ஏற்படுகிறது. குளுக்கோகார்டிகாய்டுகள் அது மாதிரி தாது கலந்த குளுக்கோகார்டிகாய்டில் முக்கியமானது கார்டிசோல், கார்டிகோஸ்டீரோன்னு சொன்னோம். அது மாதிரி தாது கலந்த கார்டிகாய்டில் முக்கியமானது 2 இருக்குது. ஒரே ஒரு ஹார்மோன் ஆல்டோஸ்டிரோன்னு சொல்கிறோம். நம்ம இது வந்து ஏற்கனவே இதற்கு முன்னாடி இதே பாடத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம படிச்சிருக்கிறோம். குளுக்கோகார்டிகாய்டுகள் மற்றும் தாது கலந்த கார்டிகாய்டு இதனுடைய சுரப்பு வந்து குறைஞ்சிருது. இந்த 2 ஹார்மோன் எங்கேருந்து சுரக்கப்பட? அட்ரீனலில் 2 பகுதி இருக்குது, கார்டெக்ஸ், மெடுலாண்ட 2. அந்த கார்டெக்ஸ்லேருந்து சுரக்கப்படக்கூடியதை இந்த 2 ஹார்மோனும் குளுக்கோகார்டிகாய்டுகளும் தாது கலந்த கார்டிகாய்டுகளும். இதனால் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள் என்ன? தசை பலமின்மை, தசை வந்து வலுவை இழந்துடும், குறை இரத்த அழுத்தம், பசியின்மை, வாந்தி, தோலில் நிறமிகள் அதிகரிப்பு, குறைந்த வளர்சிதை மாற்றம், குறை உடல் வெப்பநிலை, இரத்த அளவு குறைதல், உடல் எடை இழப்பு, இது போன்ற பல்வேறு அறிகுறிகளை பெற்றிருக்கும். சரியா? இப்போ அதே மாதிரி அடுத்ததில் இந்த ஆல்டோஸ்டிரோன், தாது கலந்த கார்டிகாய்டுகள் இருக்குல்ல, அதில் முக்கியமானது ஆல்டோஸ்டிரோன். அப்போ இந்த ஆல்டோஸ்டிரோனுடைய சுரப்பு குறையும் பொழுது, ஆல்டோஸ்டிரோன் சொல்லக்கூடிய தாது கலந்த கார்டிகாய்டு ஹார்மோனினுடைய சுரப்பு, அதனுடைய உற்பத்தி குறைகிறதுனால என்ன அப்படின்னா நீர், சோடியம், குளோரைடு ஆகியவை அதிக அளவில் சிறுநீரோடு வெளியேறுகின்றன. நீர், சோடியம், குளோரைடு ஆகியவை அதிக அளவு சிறுநீரோடு வெளியேறுகின்றன. அதே போல் பொட்டாசியத்தினுடைய அளவும் குறைவதால் நீரிழப்பு ஏற்படுகிறது. பொட்டாசியத்தினுடைய அளவும் குறைவதால் உடலில் நீரிழப்பு அதிகமாக ஏற்படும். அப்போ ஆல்டோஸ்டிரோனுடைய உற்பத்தி குறையும் பொழுது, அல்லது சுரப்பு குறையும் போது நம்ம உடலில் அதிக அளவுக்கு சிறுநீர் வெளியேறி நிறைய நீரை வெளியேற்றிடும். அதில் வந்து நீர், சோடியம், குளோரைடு போன்ற, அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியத்தையும் வெளியேற்றுறதுனால நம்ம உடலில் வந்து நிறைய நீரிழப்பு ஏற்படும். இது சம்மந்தமான படம் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. அடிசனின் நோய். அடிசன் நோயில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அறிகுறி, தோலில் நிறமிகள் அதிகரிக்கும். அதில் முகத்தில் பார்த்தா நிறைய அங்கங்கே திட்டுக்கள் மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து தோலில் நிறமிகள், அது ஒரு அறிகுறி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிசனின் நோயில் பார்த்தா இந்த நிறமிகளை பற்றி சொல்லியிருக்கு. நிறமிகள் இருக்கா? தோலில் நிறமிகள் அதிகரிப்பு, குறை இரத்த அழுத்தம், பசியின்மை, வாந்தி, தோலில் நிறமிகள் அதிகரிப்பு. அந்த குறைவான நிறமிகளை கொண்ட
அந்த தோல் பகுதி இந்த மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முகத்தில் அந்த நிறமிகள் வந்து நிறைய அதிகரிக்கிறதுனால அங்கங்கே வந்து திட்டுக்களாக இருக்கும். யூனிஃபார்மாக இல்லாமல் அங்கங்கே திட்டுக்களாக இருக்குது. சரியா? இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது குஷிங்கின் குறைபாடு. குஷிங் சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. குஷிங்கின் நோய் குறைபாடு. இது எதனால் வருது? அதாவது முன் பிட்ரூட்டியில் 6 ஹார்மோன் சுரக்கப்படுறதுல இந்த 3வது ஹார்மோன் ஏசிடிஹெச்னு சொல்கிறோம். அதாவது அட்ரினல் கார்டெக்ஸ் பகுதியை தூண்டி விடக்கூடிய ஹார்மோன். இந்த ஹார்மோனுடைய மிகை சுரப்பு, ஏசிடிஹெச் ஹார்மோனினுடைய மிகை சுரப்பு மற்றும் குளுக்கோகார்டிகாய்டு இவற்றினுடைய மிகை சுரப்பினால் இந்த குஷிங்கின் குறைபாடு ஏற்படுகிறது. பிட்யூட்டரி சுரப்பில் முன்பகுதி சுரக்கக்கூடிய ஏசிடிஹெச் ஹார்மோனுடைய மிகை சுரப்பு. அதே மாதிரி குளுக்கோகார்டிகாய்டுங்கிறது அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கக்கூடியது. அதில் முக்கியமான ஹார்மோனில் 2 இருக்குது, கார்டிசோல், கார்டிகோஸ்டீரோன் சொல்லி. குளுக்கோகார்டிகாய்டில் இங்கே ப்ராக்கெட்டில் கார்டிசோல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கார்டிசோல், கார்டிகோஸ்டீரோன்ற 2 ஹார்மோன் இவற்றினுடைய அதிகரித்த சுரப்பினாலும் இந்த குஷிங்கின் குறைபாடு ஏற்படுகிறது. இதனுடைய அறிகுறிகள் எடுத்துட்டால் முகம், நடுவுடல் மற்றும் பிட்டப்பகுதியில் பின்பகுதியில், அதாவது பிட்டப்பகுதிகளில் பருத்த நிலை, முகம் கைகால்களில் சிவந்த நிலை, முகம் கைகால்களில் சிவந்த நிலை, கன்றி போன மெல்லிய தோல், மிகை ரோம வளர்ச்சி, எலும்புகளில் தாதுக்கள் குறைவது. எலும்புகளில் தாதுக்கள் குறையக்கூடிய அந்த நோயைத்தான் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். எலும்புகளில் தாதுக்கள் குறைவதை ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். அதுமாதிரி சிஸ்டோலிக் மிகை இரத்த அழுத்தம், அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷஸ் ரொம்ப கூடவாக இருக்கும். இப்போ 120/80ங்கிறது இயல்பான அளவுங்க. இப்போ 120 சிஸ்டோலிக் அழுத்தம், அது ரொம்ப கூடிரும். சரியா? இப்போ குஷிங்கின் சிண்ட்ரோமினுடைய அறிகுறிங்க போகும்போது முகம், நடுவுடல் மற்றும் பிட்டப்பகுதியில் பருத்த நிலை, முகம் கை கால்களில் சிவந்த நிலை, கன்றிய மெல்லிய தோல், மிகை ரோம வளர்ச்சி, எலும்புகளில் தாதுப்புக்கள் குறைதல், சிஸ்டோலிக் மிகை இரத்த அழுத்தம் போன்ற பல்வேறு அறிகுறிகளை பெற்றிருப்பாங்க. இனப்பெருக்க உறுப்புகளின் செயலிழப்பும், இனப்பெருக்க உறுப்புகளினுடைய செயலிழப்பும் இதன் அறிகுறியாகும். இந்த குஷிங்கின் சிண்ட்ரோமுக்கான அறிகுறிகளை காட்டக்கூடிய இந்த படம் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், மத்திய நரம்பு மண்டல தூண்டலின் உணர்வு பெருக்க தொந்தரவு, இப்போ மூளையோட தொடர்பு. அடுத்தது பாருங்கள், சிவந்த வட்ட வடிவ முகம், முகம் வட்டமாக இருக்கும் ஆனால் சிவந்த நிலையில் இருக்கும். அதுமாரி மிகை இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரில் அந்த சிஸ்டோலிக் அழுத்தம் ரொம்ப கூடும். இதய மிகை செயல்பாடு, செல்களின் மிகை பெருக்கம், அதாவது புற்றுநோய் வருவது கிட்னிக்கில், அதாவது கிட்னிக்கு சிறுநீரத்துக்கு மேலே. அடுத்து வயிற்றுப்பகுதியில் பாருங்கள், ஒன்று கொடுத்து வெளிர் வரிகள். வயிற்றுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பை பகுதிகளில் வெளிர் நிறமான கோடுகள் காணப்படும். அதுமாதிரி உடல் பருமன், அடிவயிறு, பின்கழுத்து பகுதியில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்திருப்பது. அடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு புரை, தசை இழப்பு, தோல் புண், இது போன்ற பல்வேறு அறிகுறிகளை பெற்றிருக்கும். பெண்களில் இனப்பெருக்க உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும் போது மாதவிடாய் நடக்காது. உடல் உரோம வளர்ச்சி, ஆண்களில் ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை குறைபாடு, இது போன்ற பல்வேறு அறிகுறிகளை இந்த குஷிங்கின் சிண்ட்ரோமை பெற்றவர்கள், ரைட்டா, பிட்யூட்டரி சுரப்பினுடைய ஏசிடிஹெச் ஹார்மோனுடைய அதிகமான சுரப்பினாலேயும் குளுக்கோகார்டிகாய்டுன்னு சொல்லக்கூடிய அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் குளுக்கோகார்டிகாய்டில் குறிப்பாக கார்டிசோல், அதனுடைய மிகையான சுரப்பினாலும் இந்த குஷிங்கின் குறைபாடு ஏற்படுகிறது. அதனால் பல்வேறு அறிகுறிகளில் நம்ம இது சொல்லியிருக்கோம். இதைத்தான் நம்ம படத்தில் காட்டியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஹைப்போகிளைசீமியா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அட்ரினல் சுரப்பி சம்பந்தமான நோயை பார்த்தோம், அடிஷனின் நோய். அதே மாதிரி குஷிங் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய அதுவுமே அட்ரினல் சம்பந்தப்பட்டது.
பிட்யூட்டியில் ஏசிடிஹெச் ஹார்மோன். அந்த ஏசிடிஹெச் ஹார்மோன் என்ன செய்யும்? அட்ரினல் கார்டெக்ஸை போய் தூண்டும். அதுமாதிரி அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கப்படக்கூடிய ஹார்மோன் தான் குளுக்கோகார்டிகாய்டு. குளுக்கோகார்டிகாய்டு, தாது கலந்த கார்டிகாய்டுங்கிற 2 இருக்குல்ல. அதில் குளுக்கோகார்டிகாய்டு அதிகமாக சுரக்க போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அடுத்து ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போண்டா குறைவாக சுரக்கிறது, குறைவான நிலை. ஹைப்பர்ண்டா அதிகமாக உள்ள நிலை. சரி, ஹைப்போகிளைசீமியாங்கிற தலைப்பில் இன்சுலின் சுரப்பு அதிகரிப்பதால், இன்சுலின் சுரப்பானது அதிகரிப்பதால் இரத்த குளுக்கோஸினுடைய அளவு குறைகிறது. இன்சுலின் அதிகமாக சுரந்தால் ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு குறைஞ்சிரும். இந்த நிலையத்தை ஹைப்போகிளைசீமியான்னு சொல்கிறோம். இது ஒரு முக்கியமாக கேட்கக்கூடிய ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியாண்டா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். சரி, இந்த ஹைப்போகிளைசீமியா நிலை ஏற்பட்டால் இரத்த சர்க்கரையினுடைய அளவு உணவுக்கு முன்னர் இருக்க வேண்டிய அளவை காட்டிலும் குறைகிறது. உணவுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயல்பான இரத்த குளுக்கோஸினுடைய அளவு உணவுக்கு முன்னாடி 70லிருந்து 110 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் வரை இருக்கணும். உணவுக்கு முன் 70 to 110 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். உணவு உண்ட பிறகு எவ்வளவு இருக்கணும்டா? 110 to 140 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். உணவுக்கு முன்னும் 70 to 110 மில்லிகிராம், உணவுக்கு பின் 110லிருந்து 140 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். சரியா? இந்த அளவில் இல்லாமல் அது ரொம்ப குறைஞ்சிரும். இரத்த சர்க்கரையினுடைய அளவு உணவுக்கு முன்பு இருக்க வேண்டிய அளவை விட இது குறைகிறது. இதனால் என்ன ஆகும்? நிறைய பல்வேறு மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படாத இதய துடிப்பு அதிகரிப்பது, பலவீனம், பய உணர்வு, தலைவலி, குழப்ப நிலை, ஒருங்கிணைப்பு இன்மை, பேச்சு குளறல், கை கால் வலிப்பு மற்றும் இறுதியாக கோமா போன்ற தீவிர மூளை தொடர்பான நோய்கள் ஆகியவை தோன்றுகின்றன. அப்போ சர்க்கரையினுடைய இரத்தத்தில் நம்ம உடலில் சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நிலைகள் வரும். இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக கோமா ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அப்போ இதை மாற்றம்னா இம்மிடியட்டாக இவங்களுக்கு என்ன செய்யணும்? இரத்த சர்க்கரையினுடைய அளவை உயர்த்தணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? குளுக்கோஸு தான் நம்ம என்ன செய்யணும்? சிரையில் வழியே செலுத்த வேண்டியிருக்கும். ட்ரிப்பு போட்டு குளுக்கோஸை தான் நம்ம செலுத்தணும். ஏன்னா அவங்க நோயாளியாக இருந்தாலும், சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு குளுக்கோஸை தான் ஏற்றணும். அடுத்து ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர்னா இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக உள்ள நிலை. சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில் மிகையாக இருக்கக்கூடிய நிலையத்தான் ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்கிறோம். இது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எனப்படும் சர்க்கரை நோயாகும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எனப்படக்கூடிய சர்க்கரை நோய். இன்சுலின் குறைவாக சுரப்பதால் இந்நோய் ஏற்படுகிறது. இன்சுலின் குறைவாக சுரப்பதால் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்படுகிறது. இதனால் இரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது. இன்சுலினுடைய சுரப்பு குறையும் பொழுது இரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது. சரி, அதைத்தான் நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அல்லது ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் கிளைசீமியா, ரத்தத்தில் சர்க்கரை உயர்ந்திருக்குது. இப்போ இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மெலிட்டஸில் 2 வகைகள் இருக்குது. முதல் வகை அதாவது முதல் வகையான டயபெட்டிஸ், 2ஆம் வகையான டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். முதல் வகையான டயபெட்டிஸ் இன்சுலின் சார்பு வகை. 2வது வகையான டயபெட்டிஸ் இருக்குல்ல, இன்சுலின் சாராத வகை. இன்சுலின் சாராத வகைங்கிறது என்ன அப்படின்னாட்டா, இது இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதில் முதல் வகையை பாருங்கள். இன்சுலின் சார்பு வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உடலின் நோய் தாக்கம் அல்லது வைரஸ் தாக்கம் காரணமாக இன்சுலின் ஹார்மோனுடைய சுரப்பு குறைவதால் இந்நிலை தோன்றுகிறது. இன்சுலின் சார்பு வகையான அந்த டயபெட்டிஸ் இருக்குல்ல, இது எதனால் வருது அப்படின்டா, நம் உடலில் ஒரு நோய் தாக்கம் நோய் ஏற்பட்டதுனாலேயோ அல்லது வைரஸ் தாக்கம் காரணமாக கணையம் பாதிக்கப்படும் பொழுது இன்சுலினுடைய ஹார்மோன் சுரப்பு குறைஞ்சிருது. இதனால் ஏற்படுறது தான் முதல் வகைன்னு சொல்லக்கூடிய இன்சுலின் சார்பு வகை.
இரண்டாம் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயபெட்டிஸ் இருக்குல்ல, இன்சுலின் சாராத வகை. இந்த இன்சுலின் சாராத வகையில் பார்த்தீங்கன்னா இன்சுலினுக்கான உணர்வு திறன் குறைவாக இருப்பதால் ஏற்படுகிறது. இன்சுலின் வந்து போதுமான அளவுக்கு உடலில் சுரக்கப்பட்டாலும் அந்த இன்சுலினுக்கான உணர்வு திறனானது நம்ம உடலில் குறைவாக இருக்கும். அப்படி இருப்பதனால் இந்த இன்சுலின் சாராத வகையான அந்த டயபெட்டிஸ் 2 டைப் 2 உருவாகுது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்? இன்சுலின் எதிர்ப்பு என்றும் அழைக்கிறோம். இன்சுலின் எதிர்ப்புங்கிறது என்ன சொல்கிறோம்? இன்சுலின் ரெசிஸ்டன்ட். இன்சுலின் உடலில் வந்து என்ன செய்யுது? போதுமான அளவுக்கு சுரக்கப்படுது, ஆனால் அந்த உணர்வு திறன் வந்து உடலில் வந்து குறைவாக இருக்கும். அதனால் வந்து இன்சுலினால் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை வந்து சேமிக்க முடியாது. உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை இந்த இன்சுலின் வந்து கல்லீரலில் கொண்டு போய் கிளைக்கோஜனை சேமிக்கணும். அதனால் சேமிக்க முடியாது. இரத்தத்தில் இன்சுலின் அப்படி இருந்துறதுனால இரத்தத்தில் வந்து குளுக்கோஸினுடைய அளவு உயர்ந்துருது. சரி, இந்த ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸினுடைய அந்த அறிகுறின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாலியூரியா, ரெண்டாவது பாலிஃபேஜியா, மூன்றாவது பாலிடிப்சியா, நாலாவது கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலியூரியாங்கிறது அதிகமான சிறுநீர் போக்கு, பாலிஃபேஜியாங்கிறது மிகையான உணவு உட்கொள்ளுதல், பாலிடிப்சியாங்கிறது என்னென்னா அதிகம் தாகம் ஏற்பட்டு அதனால் அதிகமாக நீர்ம பொருட்களை அருந்துவது. பாலிடிப்சியாங்கிறது அதிக தாகம் ஏற்பட்டு அதன் காரணமாக அதிக அளவுக்கு நீர்ம பொருட்களை உடலுக்குள்ளே எடுத்துக்கிறது. கீட்டோசிஸ்ங்கிற ஒரு நிலையும் ஏற்படுகிறது. கீட்டோசிஸ்ங்கிறது கொழுப்பு சிதைந்து குளுக்கோஸாக மாறுது. கொழுப்பு சிதைந்து குளுக்கோஸாக மாறுதுன்னா ஏற்கனவே குளுக்கோஸ் தான் அது வந்து என்ன கொழுப்பாக மாற்றப்பட்டிருக்கும். அந்த கொழுப்பை மறுபடியும் சிதைய போகும்போது குளுக்கோஸ் வருது. கொழுப்பு சிதைய வந்து கொழுப்பு அமிலம் கிளிசரால் வரணும். இது வந்து குளுக்கோஸ் தான் கொழுப்பாக மாற்றப்பட்டிருக்குது. அப்போ மறுபடியும் அந்த கொழுப்பு சிதையும் போது குளுக்கோஸ் தான் உருவாகும். அப்படி குளுக்கோஸாக மாற்றப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, அதை கீட்டோசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி மாற்றப்படும் பொழுது கீட்டோன் பொருட்கள் நிறைய இரத்தத்தில் உருவாகும். கொழுப்பு சிதைந்து குளுக்கோஸாக மாறுவதனால் தோன்றும் கீட்டோன்கள் இரத்தத்தில் அதிகமாக சேரும். அதனால தான் கீட்டோசிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து குளுக்கோனியோஜெனிசிஸ் என்ற நிலையும் இதனால் ஏற்படுது. ஹைப்பர் கிளைசீமியானால் ஏற்படுது. குளுக்கோனியோஜெனிசிஸ்ங்கிறது என்ன? கார்போஹைட்ரேட் அல்லாத பொருட்களிலிருந்து குளுக்கோஸ் உற்பத்தியை அதிகரிப்பது. கார்போஹைட்ரேட் அல்லாத பொருள் என்னென்னவாக இருக்கும்? புரதமாக இருக்கும், கொழுப்பாக இருக்கும். அதாவது அமினோ அமிலங்கள் மற்றும் கொழுப்பிலிருந்து குளுக்கோஸ் வந்து அதிகமாக உருவாகும். இதைத்தான் நம்ம குளுக்கோனியோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். இது போன்ற பல்வேறு அறிகுறிகளை இந்த ஹைப்பர் கிளைசீமியான்ற நிலையினால் இன்சுலின் சுரப்பு குறையும் பொழுது இங்கே என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நோய் உருவாகும். அப்போ ஹைப்பர் கிளைசீமியா நிலை ஏற்பட்டால் அவங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். அதைத்தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸுடைய அறிகுறி தான் நம்ம என்ன சொன்னோம்? பாலியூரியா, பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, கீட்டோசிஸ், அதுமாதிரி குளுக்கோனியோஜெனிசிஸ் போன்ற அந்த நிகழ்வுகள் நடைபெறும். அது ஒவ்வொன்றும் என்னென்று கொடுத்துருக்காங்க. பாலியூரியாண்டா அதிகமாக சிறுநீரை வெளியேற்றுறது, பாலிஃபேஜியாண்டா அதிகமாக உண்ணுவது, பாலிடிப்சியாண்டா அதிக தாகம் ஏற்பட்டு அதனால் நிறைய நீர்ம பொருள் எடுத்துக்கிறது, கீட்டோசிஸ்னால் கொழுப்பு சிதைந்து குளுக்கோஸாக மாறுவதால் தோன்றும் கீட்டோன்கள் இரத்தத்தில் சேருவது, குளுக்கோனியோஜெனிசிஸ்ங்கிறது கார்போஹைட்ரேட் அல்லாத பொருட்களான அமினோ அமிலங்கள் மற்றும் கொழுப்பிலிருந்து குளுக்கோஸ் தோன்றுவது. இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் காணப்படுகிறது. இப்போ அடுத்து டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ங்கிறது என்ன? இதுவுமே அதாவது டயபெட்டிஸ் மாதிரி தான், ஆனால் கிட்டத்தட்ட அது வந்து என்னென்னா சிறுநீரில் வந்து அதிகமாக நீர் வெளியேறும். அதுக்கப்புறம் அந்த நீர் வெளியேறதுனால நீரில் குளுக்கோஸ் வெளியேறதுன்னு சொல்ல, சிறுநீரில் அதிகமாக உடலில் வந்து நீர் வெளியேற்றப்படும்.
அதனால் உடலில் நீர் இழப்பு ஏற்பட்டு நிறைய தாகம் ஏற்படுவது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ங்கிறது வேறு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது வேறு. மெலிட்டஸ்னால் இனிப்புன்னு அர்த்தம். அப்போ ரத்தத்தை, அதாவது சிறுநீர் வழியாக நிறைய குளுக்கோஸ் வெளியேறுவது, அதுதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்கிறோம். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ங்கிறது இந்த குறைபாடு பிட்யூட்டினுடைய பின்கதுப்பு சுரக்கக்கூடிய ஹார்மோனான வாசோபிரசின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இருக்குல்ல, அந்த வாசோபிரசின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனுடைய சுரப்பு குறைவதினால் இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ங்கிற நோய் ஏற்படுகிறது. இதனால் பாலியூரியா என்ற நிலையும் பாலிடிப்சியா என்ற நிலையும் ஏற்படுது. இதுதான் அதனுடைய அறிகுறி. பாலியூரியாங்கிறது அதிகமாக சிறுநீர் வெளியேற்றுது, பாலிடிப்சியாங்கிறது அந்த அதிகமாக நீர் வெளியேறதுனால உடலில் தாகம் ஏற்பட்டு நிறைய தண்ணியை அருந்துவாங்க. இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ், டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் ரெண்டையுமே வேறுபடுத்த தெரிஞ்சிருக்கணும். டயபெட்டிஸ் மெலிட்டஸுங்கிறது இன்சுலின் குறைவாக சுரப்பதனால் ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாகி ஏற்படக்கூடிய நோய் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்கிறோம். அது தான் நீரிழிவு நோயின்னு சொல்லலாம். இது நீரிழிவு நோய் இல்லை, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். பிட்யூட்டினுடைய பின்பகுதி சுரக்கக்கூடிய வாசோபிரசின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனுடைய சுரப்பு குறைவதினால் ஏற்படக்கூடிய நோயை தான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் சொல்கிறோம். இதனால் பாலியூரியா, பாலிஃபேஜியா என்ற பல்வேறு நிலைகள் ஏற்படுகிறது. அடுத்து தெரிந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. செயற்கை குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். ஏன் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி காரணம் கொடுத்துருக்காங்க. வர்த்தக ரீதியான குளிர்பானங்கள் நமது நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை அதிகமாக சீரழிக்கிறது அல்லது பாதிக்கிறது. இந்த செயற்கை குளிர்பானங்களை நாம் அருந்துவதால் இரத்த சர்க்கரையினுடைய அளவு நம்மளுடைய இரத்தத்தில் உயர்ந்து இரத்த சர்க்கரையை குறைக்க இன்சுலினை சுரப்பை உயர்த்துகிறது. இரத்த சர்க்கரையினுடைய அளவு உயர்வதனால அதை குறைக்கிறதுக்கு இன்சுலின் சுரப்பை இது தூண்டி அதிகரிக்கிறது. இந்த இன்சுலின் உயர்ந்த நம்ம உடலில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகமாகிடுச்சுண்டா இது என்ன செய்யுது அப்படின்னுட்டா நோய் தடை காப்பை அது மழுங்க செய்யுது. நம்ம உடலில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகமாக சுரந்துருச்சுண்டா இது நம்மளுடைய நோய் தடுப்பு ஆற்றல் இருக்குல்ல, அதை குறைக்க செய்து அல்லது மழுங்க செய்து. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன், உடல் குண்டாயிறது, இரத்த ஓட்ட குறைபாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அது ஏற்படுத்துது. இப்போ செயற்கை குளிர்பானங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அதை தவிர்க்கலைன்னா நம்மளை டயபெட்டிக் பேஷண்ட்டாக கூட ஆக்கலாம். ரத்தத்தில் நிறைய என்ன செய்யுது, குளுக்கோஸ் லெவல் உயரும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை குறைப்பதற்காக அதிகமாக இன்சுலினை சுரக்க வச்சிருது. இன்சுலின் அதிகமாக சுரக்கப்பட போகும்போது நம்மளுக்கு நோய் தடுப்பாற்றல் மழுங்கடிக்கப்படுகிறது, உடல் பருமன் ஏற்படுகிறது, அது மாதிரி இரத்த ஓட்ட குறைபாடும் ஏற்படுகிறது. இதான் நம்ம அதாவது பொதுவாக அந்த டயபெட்டிஸை பற்றி நம்ம சொல்லக்கூடியது. நீரிழிவு நோயை உருவாக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன. இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஹார்மோன் செயல்படும் விதம். ஹார்மோன் செயல்படும் விதம் அப்படின்னு தலைப்பில் பார்க்குறோம். அந்த ஹார்மோன்